ஹே கைஸ், இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மெசேஜ் கேம்பெயின் ரன் பண்ண போறோம். இருக்கிறதே இந்த கேம்பெயின் வந்து பாத்தீங்கன்னா லோயஸ்ட் காஸ்ட். அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஎம்ஸ் வந்து ரன் பண்ணுவேன். அதாவது இந்த கேம்பெயின் கம்ப்ளீட்டா மெசேஜ் கேம்பெயின். ஓகே, ஸோ இதோட காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சம்டைம் ₹1 per லீடு, ₹2 per லீடு, ₹5 per லீட்லாம் வந்திருக்கு. ஸோ இருக்கிறதுலே ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு கேம்பெயின் தான் இந்த கேம்பெயின். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம மெசேஜ், அதாவது மெசேஞ்சர்ல ரிசீவ் பண்ணலாம், அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ரிசீவ் பண்ணலாம், அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து டைரக்டா வந்து மெசேஜ் அப்படிங்கிற விஷயம் ரிசீவ் பண்ணலாம். இதை நீங்க ரன் பண்றப்போ உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டிஎம்இ அப்படிங்கிற ஒரு டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா ஷோ ஆகும். ஸோ அதுல இருந்து கிளிக் பண்ணி டைரக்டா நமக்கு வந்து மெசேஜஸ் அப்படிங்கிற விஷயம் ரிசீவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேம்பெயின் ரன் பண்ணி நம்ம மெசேஜ் வருது இல்லையா, அதுல தான் நீங்க வந்து ஈஸியா கன்வர்ஷன் அப்படிங்கிற விஷயம் பண்ண முடியும். இதுல வந்து என்ன டிசப்பாயின்மெண்ட் இருக்கு அப்படின்னா, இதுல வந்து டைரக்டா மெசேஜ் பண்றவங்களுக்கு வந்து பண்ண நீங்க நம்பர் கேட்கிறப்போ, அதாவது உங்களுடைய கஸ்டமருடைய நம்பர் கேட்கிறப்போ ஒரு சில பேர் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதுல வந்து பண்ண நீங்க வந்து டிஎம் அப்படிங்கிற விஷயம், இதுல நிறைய விஷயங்கள் நீங்க டைரக்டா இன்ட்ராக்ட் பண்ணும். ஸோ கஸ்டமருடைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மெசேஜஸ்ல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேம்பெயின் கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறது ரொம்ப லோயஸ்ட் காஸ்ட்ல தான் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். சேம் ஆஸ் இட் இஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். மெசேஜஸ் இருக்கா? ஸோ முன்னாடி பார்த்தது லீட் ஜென்ரேஷன் அப்படிங்கிற ஒரு இது பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் இதுக்கப்புறம் மெசேஜஸ் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் ரன் பண்ண போறோம். ஸோ இதுல வந்து மெசேஜ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கண்டினியூ கொடுங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம்பெயின் அதே மாதிரி சேம் ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த ஒரு கேம்பெயின் ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். ஜஸ்ட் மினிட். ஸோ சேம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்த கேம்பெயின் நேம். ஸோ கேம்பெயின் நேம் வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ், நியூ மெசேஜஸ் நான் கொடுத்துறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரிஸ் அப்படியே இருக்கட்டும், ஆக்ஷன்ஸ் அது எல்லாமே அப்படியே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் கொடுத்துருங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஜஸ்ட் மினிட். ஓகே, ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஆட்செட் நேம். ஸோ ஆட்செட் நேம் வந்து பாத்தீங்கன்னா சேம் நியூ மெசேஜ் அப்படியே இருக்கட்டும். நியூ மெசேஜ் 1 போட்டுடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆட் டைப் அப்படியே இருக்கணும், அதெல்லாம் அப்படியே விட்டுருங்க. ஸோ இது ஆட் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா கிளிக் டு மெசேஜஸ் இருக்கா, ஆட் டைப்ல கிளிக் டு மெசேஜஸ் இருக்கு. ஆப்ஷன் நீங்க சேஞ்ச் பண்ணாத கூட பண்ணலாம். ஸ்பான்சர்ட் மெசேஜ் அந்த மாதிரி கூட நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஸோ கிளிக் டு மெசேஜ் அப்படிங்கிற விஷயமே இருக்கட்டும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் வந்து எங்க ரிசீவ் பண்ணுங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கேட்குது. ஸோ இந்த மெசேஜ் ஆப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மெசேஞ்சர்ல ரிசீவ் பண்ணலாம், வாட்ஸ்அப்ல ரிசீவ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம்ல ரிசீவ் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஸோ இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிற விஷயம் டைரக்டா பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். மெசேஞ்சரை விட இன்ஸ்டாகிராம் வந்து நல்ல பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ ரெண்டுமே வைக்கிறதா கூட நீங்க வைக்கலாம். ஸோ அதை தாண்டி வாட்ஸ்அப்ல எப்படி பண்ணணும் அப்படின்னா, வாட்ஸ்அப்ல நீங்க நம்பர் எனேபிள் பண்ணணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா டிசேபிளா இருக்கா. ஸோ இதே மாதிரி டிக் ஆப்ஷன் இதுல இல்ல பாருங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய பேஜஸ் இருக்குல்ல, ஃபேஸ்புக் உடைய பேஜஸ் நான் வந்து XYZ நான் கிரியேட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த XYZ உடைய பேஜஸ்க்குள்ள போயிட்டு ஆட் பட்டன் இருக்கா, ஸோ பிளஸ் பட்டன் ஆட் பட்டன் கொடுத்துட்டு கால் நவ் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கால் நவ் வந்து பாத்தீங்கன்னா இந்த US இருக்கும், அதனால இந்தியா அப்படிங்கிற விஷயம் செலக்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் உங்க நம்பர். ஓகே, ஸோ உங்க நம்பர் கொடுத்தோன்னா பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆட்ஸ்ல எனேபிள் ஆயிடும். ஓகே, இந்த ஆட்ல எனேபிள் ஆகும். ஸோ இப்போ நான் நம்பர் கொடுக்கல, நீங்க நம்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது எனேபிள் ஆகணும். டிக் பண்ணிட்டு நீங்க வாட்ஸ்அப் டைரக்டா வந்து டிஎம் அப்படிங்கிற விஷயம் நீங்க கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெனிஃபிட், உங்களோட நம்பர் டைரக்டா நமக்கு கிடைச்ச மாதிரி ஆயிடும். ஓகே, ஸோ ஆப்ஷன்ஸ் இந்த 3 ஆப்ஷனும் வேணும் வைக்கலாம். அப்படின்னா ஏதாவது ஒன்னு ஆப்ஷன் நீங்க மெசேஞ்சர்ல மெசேஞ்சர், வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராம், ஏதாவது ஒண்ணு வச்சு வந்து பாத்தீங்கன்னா ஆட் அப்படிங்கிற விஷயம் நீங்க ரன் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் ரெண்டுமே நான் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பேஜஸ் கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் கனெக்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் இன்ஸ்டாகிராம்ல ரிசீவ் ஆகும் மெசேஜஸ். ஓகே, ஸோ இதுல பட்ஜெட் வந்து ஆஸ் இட் இஸ் சேம் ₹100. நெக்ஸ்ட் நீங்க ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் நீங்க கொடுத்து கூட நீங்க பண்ணலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணோம் இல்லையா, ஆஸ் இட் இஸ் நான் மும்பை வைக்கிறேன். ஸோ சேவ்ட் ஆடியன்ஸ்ல போயிட்டு கிளிக் பண்ணி மும்பைன்னு செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் மேனுவலாவே இருக்கட்டும். எப்பவுமே பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் மேனுவல் மேண்டட்ரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஆட்ஸ் வந்து ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்ல காட்டினா மட்டும் போதும். மெசேஞ்சர்ல கூட காட்டணும்னு அவசியம் கிடையாது. ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம் பிளாட்ஃபார்ம் மட்டும் காமிச்சா போதும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஆஸ் இட் இஸ் இது நீங்க ஃபில் பண்ணிடுங்க. ஓகே, ஸ்டோரிஸ்ல வேண்டாம், ஸ்ட்ரீம்ஸ் வேண்டாம், சர்ச்சஸ் வேண்டாம், ஆர்டிகல்ஸும் வேண்டாம். ஓகே, ஸோ இதுல இருந்து நம்ம பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா பர் டேக்கு வந்து 10 DMs மேக்ஸிமம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த எஸ்டிமேட்டட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க. உங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணதா கூட பண்ணலாம். ஸோ உங்களால ஒரு நாளைக்கு ஒரு 50 பேர்கிட்ட டிஎம் ரிசீவ் பண்ணா உங்களுக்கு கன்வர்ஷன் பண்ண தெரியும் அப்படின்னா தாராளமா அதுக்கு உண்டான பட்ஜெட் நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இங்க பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ₹100 இருக்கு இல்லையா, ஸோ 100ல இருந்து 200 கூட நீங்க மாத்தலாம் ஆஸ் பர் யுவர் பட்ஜெட். ஓகே, ஸோ இது பிளேஸ்மெண்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் இதுவும் ஓகே, அப்படி விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொடுத்துருங்க.
ஓகே. ஸோ ஆட் நேம் வந்து சேம் நியூ மெசேஜஸ் இருக்கட்டும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைமரி டெக்ஸ்ட் சேம் இமேஜஸும் நீங்கள் எந்த இமேஜஸ் கிரியேட் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகே. ஆட் இமேஜஸ் மீடியாவில் போட்டு ஸோ என்ன இமேஜ் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணீங்களோ அந்த இமேஜஸ் மட்டும் நீங்கள் வைக்கலாம். ஓகே. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட டேரெக்டாக அந்த இமேஜஸ் வந்து கனெக்ட் பண்ணி நீங்கள் வச்சுக்கலாம். சம்டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் மேனுவலாக நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஜஸ்ட் அ மினிட். ஓகே. ஸோ இப்போ வந்து அப்லோட் ஆயிடுச்சு இல்லையா? ஸோ அதுக்கு ப்ரைமரி டெக்ஸ்ட் மேண்டேட்டரி. ஸோ அந்த மேண்டேட்டரியான விஷயங்கள் எப்பவுமே நீங்கள் ஃபைல் பண்ணி தான் ஆகணும். ஓகே. ஸோ இங்கே தெரியுது பாருங்க ப்ரைமரி டெக்ஸ்ட் பிளாகிங் இஸ் ஈஸி. நான் வந்து சொல்லியிருந்தேன் ஆட் காப்பி. ஸோ அந்த ஆட் காப்பியும் நீங்கள் கம்ப்ளீட்டாக இதுலையும் ஆட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் தான். ஸோ ஹெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் வித் அஸ் அப்படின்னு சாட் வித் அஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ இந்த சாட் வித் அப்படிங்கிற விஷயம் வந்து பண்ண நீங்க டேரக்டா வந்து பண்ண டிஎம்இ அந்த மாதிரி நீங்க ஆப்ஷன்ஸ் நீங்க இருக்கலாம். ஓகே. நவ். ஓகே. டிஎம்இ நவ். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ல வந்துடும் டிஎம்இ நவ். ஓகே. ஸோ சென்ட் எஸ்எம்எஸ் மெசேஜஸ் இருக்கு. அந்த ஆப்ஷன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா இங்க மாத்திரம் இருந்தா கூட மாத்தலாம். ஸோ இந்த கால் டு ஆக்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இந்த கால் டு ஆக்ஷன்ல லேர்ன் மோர், சென்ட் மெசேஜஸ், அதுக்கப்புறம் புக் நவ். ஸோ டேரக்டா அப்படியே மேனுவலாவே இருக்கட்டும். ஓகே. டிஃபால்ட் அப்படியே இருக்கட்டும், விட்டுருங்க. மெசேஜ் டெம்ப்ளேட் நீங்க டேரக்டா நீங்க டெம்ப்ளேட் அப்படிங்கிற விஷயம் ஒருத்தர் உங்களுக்கு மெசேஜ் பண்றாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அவங்களுக்கு மெசேஜஸ் அப்படிங்கிற விஷயம் நம்ம எனேபிள் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதுல வந்து டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ ஹை ப்ளீஸ் லெட் அஸ் நோ ஹவு வி கேன் ஹெல்ப் யூ. இது வந்து பாத்தீங்கன்னா டேரக்டா வந்து உங்களுக்கு மெசேஜ் வரப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெசேஜஸ் அப்படிங்கிற விஷயம் போயிடும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டட் ரெஸ்பான்ஸ் கூட இருக்கு. நீங்க கொஸ்டின் கூட கேட்கலாம். கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் நீங்க மாத்திரம் கூட மாத்தலாம் உங்களோட பிசினஸ்க்கு ரிலேட்டடா. ஓகே. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அவங்க டேரக்டா மெசேஜ் பண்றப்போ ஆட்டோமேட்டிக் மெசேஜஸ் ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணலாம். ஹை ப்ளீஸ் டூ லெட் மீ நோ யோர் நம்பர். ஓகே. ஸோ நம்பர் இந்த மாதிரி கூட நம்ம வந்து நம்பர்ஸ் வந்து கேட்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நீங்க டேரக்டா ஆட்டோமேட்டிக் மெசேஜஸும் நீங்க கிரியேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கொஸ்டின் நம்பர் 1, கொஸ்டின் நம்பர் 2 அந்த மாதிரி கூட இருக்கு பாருங்க. ஸோ இது வேணும்னா நீங்க வச்சுக்கலாம், அப்படின்னா இன்டூ கொடுத்து நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நவ் ஒன்ஸ் அதை டெம்ப்ளேட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இது ஆட்டோமேட்டட் மெசேஜ் உங்களுக்கு டெம்ப்ளேட் வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா நீங்க விட்டுறலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ட்ராக்கிங் அதெல்லாம் விட்டுக்கிடும். ஸோ அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூஆர்எல் பர்மா லிங்க் வந்து கொடுக்குறதா நீங்க கொடுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன்ஸ் அதை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக நீங்க பப்ளிஷ் கொடுத்துடலாம். ஓகே. இது ரொம்ப இருக்கிறதே ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம். ஸோ இது காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் சொன்ன மாதிரி ₹1, ₹2 அந்த அளவுக்கு தான் வரும். ₹5 கீழே வரும். ஸோ அதை நீங்க வந்து அடிக்கடி நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ₹1 நீங்க வந்து ஆட் பிட்ஸோட ரேட் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது டெம்ப்ளேட் அப்படிங்கிற விஷயம் நான் கொடுக்கல. ஸோ அது பிரைமரி டெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நான் கொடுக்கல. ஸோ நீங்க இன்னும் இன்டெப்தா நீங்க கொடுக்கணும். ஓகே. ஸோ நம்ம சொல்லிருக்கேன் ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் நீங்க டேரக்டா மேனுவலா கிரியேட் பண்ணி லென்த்தியா கொடுக்கணும், டீடைலா கொடுக்கணும். ஓகே. ஸோ சும்மா நார்மலா நான் ஒரு லைன்ல கொடுத்துட்டேன். ஸோ அதை நீங்க பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டா இந்த ஆட் காப்பி கொடுத்த விஷயங்கள் எல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். ஓகே. எல்லா ஆட்ஸ்க்கும் நீங்க ஆட் காப்பி அப்படிங்கிற விஷயம் மேண்டேட்டரி. ஸோ டிஸ்கிரிப்ஷன் மேனுவல் தான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறதா கொடுக்கலாம். ஸோ இதில் டேரக்டா மெசேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா மெசேஜஸ் போகும். இன்ஸ்டாகிராம் நீங்க கனெக்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கும் டிஎம் அப்படிங்கிற விஷயம் டேரக்டா வரும். ஓகே. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நீங்க பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ஒன் டே இல்லைன்னா 1 hour அப்படிங்கிற விஷயம் ப்ரிவியூக்கு போகும். ஸோ அந்த ப்ரிவியூ போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. தேங்க்யூ.